திருக்குறள் அதிகாரம் 54 பொச்சாவாமை. இறந்த வெகுளியின் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியிற் சோர்வே பொச்சாப்பு கொள்ளும் புகழை அறிவினை நிச்ச நிரப்பிக் கொண்டாங்கே இறந்த வெகுளியின் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியிற் சோர்வே பொச்சா பார்க்கில்லை புகழ்மை அது உலக தெப்பானுளோர் குந்துணிவு அச்சம் உடையார் கரனில்லை ஆங்கில்லை பொச்சா உடையார்க்கு நன்கே இறந்த வெகுளியின் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியிற் சோர்வே முன்னுரை காவா திழ்கியான் தன் பிழை பெண்ணூர் இறங்கிவிடும் இழுக்காமை யார் மட்டும் என்றும் வழுக்காமை வாயின் அது ஒப்பதில் இறந்த வெகுளியின் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியிற் சோர்வே அறியவென்றாகாத இல்லை பொச்சாவா கருவியார் போற்றி செய்யின் புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும் செய்யா திகழ்ந்தார் கெழுமையும் இறந்த வெகுளியின் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியிற் சோர்வே இகழ்ச்சியீர் கேட்டாரை உள்ளுக தாந்தம் மகிழ்ச்சியின் மைந்தூரும் பொழுது உள்ளிய தெய்தல் எளிதும் மற்றும் தான் உள்ளிய உள்ள பெறின் இறந்த வெகுளியின் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியிற் சோர்வே. குறளும் பொருளும். குறள் 531. இறந்த வெகுளியின் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியிற் சோர்வே. அகமகிழ்ச்சியினால் ஏற்படும் மறதி அடங்காத சினத்தினால் ஏற்படும் விளைவை விட தீமையானது. இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 532. பொச்சாப்பு கொள்ளும் புகழை அறிவினை நிச்ச நிரப்பு கொன்றாங்கே. நாளும் தொடர்ந்து வாட்டுகின்ற வறுமை அறிவை அழிப்பது போல மறதி புகழை அழித்துவிடும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 533. பொச்சா பார்க்கில்லை புகழ்மை அது உலக தெப்பானுளோர் குந்துணிவு. மறதி உடையவர்களுக்கு மங்கா புகழில்லை என்பதே அனைத்தும் கற்றுணர்ந்த அறிஞர்களின் முடிவான கருத்தாகும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 534. அச்சம் உடையார் கரனில்லை ஆங்கில்லை பொச்சா புடையார்க்கு நன்கே. பயத்தினால் நடுங்குகின்றவர்களுக்கு தம்மை சுற்றி பாதுகாப்பான அரண் கட்டப்பட்டிருந்தாலும் எந்த பயனும் இல்லை. அதுபோலவே என்னதான் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் மறதி உடையவர்களுக்கு அந்த நிலையினால் எந்த பயனும் இல்லை. இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 535. முன்னுரை காவாதிழுக்கியான் தன் பிழை பின்னூர் இறங்கிவிடும். முன்கூட்டியே சிந்தித்து தன்னை காத்து கொள்ள தவறியவன் துன்பம் வந்த பிறகு தன் பிழையை எண்ணி கவலைப்பட நேரிடும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 536.
இழுக்காமை யார் மட்டும் என்றும் வழுக்காமை வாயின் அது ஒப்பதில். ஒருவரிடம் மறவாமை என்னும் பண்பு தவறாமல் பொருந்தியிருக்குமேயானால் அதைவிட அவருக்கு நன்மை தரக்கூடியது வேறு எதுவும் இருக்க முடியாது. இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 537. அரிய வென்றாகாத இல்லை பொச்சாவா கருவியார் போற்றி செய்யின். மறதி இல்லாமலும் அக்கறையுடனும் செயல்பட்டால் முடியாதது என்று எதுவுமே இல்லை. இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 538. புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும் செய்யா திகழ்ந்தார் கெழுமையும் இல். புகழுக்குரிய கடமைகளை போற்றி செய்திடல் வேண்டும். அப்படி செய்யாமல் புறக்கணிப்பவர்களுக்கு வாழ்க்கையில் உயர்வே இல்லை. இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 539. இகழ்ச்சியிற் கேட்டாரை உள்ளுக தாந்தம் மகிழ்ச்சியின் மைந்துறும் பொழுது. மமதையால் பூரித்து போய் கடமைகளை மறந்திருப்பவர்கள் அப்படி மறந்து போய் அழிந்து போனவர்களை நினைத்து பார்த்து திருத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 540. உள்ளியதெய்தல் எளிதுமன் மற்றும்தான் உள்ளியதுள்ள பெறின். கொண்ட குறிக்கோளில் ஊக்கத்துடன் இருந்து அதில் வெற்றி காண்பதிலேயே நாட்டமுடையவர்களுக்கு அந்த குறிக்கோளை அடைவது எளிதானதாகும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். அன்பு குழந்தைகளே, ஒவ்வொரு குறளையும் நன்கு படித்து பாடி பழகி பொருளறிந்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.